அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஷாமி கபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து தமிழில் கறிவடைன்ட்டும் சொல்லுவாங்க. இதை நம்ம இப்போ ரம்ஜான் நேரத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சஹர் அப்போ நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், ரொம்ப கை கொடுக்கும். இதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு 1/4 கிலோ கறி எடுக்கிறோன்னா அதுக்கு 100 கிராம் கடலப்பருப்பு, கறியை விட பாதி பங்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது சேர்க்கணும். நான் இப்போ எல்லாமே சேர்த்து அரைக்க போகிறதுனால அந்த கணக்குக்கு முழுசாவே எடுத்திருக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகா. காரத்துக்கு நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால 3 சேர்த்துருக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம். இவ்வளவையும் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதோட மசாலாங்களையும் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேருங்க. திருப்பி தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த தடவை சேர்த்தது இந்த 1/2 ஸ்பூன் உப்பே சரியாக இருந்துச்சு அளவு. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், திருப்பி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ கரம் மசாலா வந்து நம்ம முழு கரம் மசாலா சேர்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாமே அரைக்கும் போது கரம் மசாலா வந்து முழுசாக அரைப்படாது. அது ஒரு அங்கங்கே கல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வாயில் இது தட்டுப்படும். முக்கியமாக இந்த பட்டை. அதனால் நம்ம கரம் மசாலா தூளை சேர்த்துக்கிறது நல்லது. தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னா, இப்போ இந்த எல்லா பொருளுமே முழுகிற அளவுக்கு தண்ணியை சேருங்க. நீங்கள் எந்த ப்ரெஷர் குக்கரில் ஏற்றுறீங்களோ அதில் இந்த கறியெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அளவு. இது கறிக்கு நீங்கள் இதே சிக்கனில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில்லையே அணைச்சிடலாம். இது கறின்றதுனால நான் வந்து ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா தான் திறக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கும். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வத்திருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் கூடுதலாக ஹைலியே விசிலை விட்டுட்டேன். ஹையில் வச்சு கொஞ்சம் 2, 3 விசில் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ ட்ரை ஆகக்கூடாது. பொதுவாக கொஞ்சம் தண்ணி இருக்கும். சரிங்களா? இன்னொன்று முக்கியமான குறிப்பு. இப்போ அரைக்கிறது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இவ்வளோ மிக்ஸி ஜாரில் முழுசாக போட்டு அரைப்படலைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது. மிக்ஸியோட உள்ளதுலேயே சின்ன ஜார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அரைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். முழுசாக ஆறின பிறகு என்ன பண்ணுங்கன்னா, அந்த மிக்ஸி ஜார் முழுசு கூட போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போடணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னாலே போதும், ஒரு 2 நிமிஷத்துலேயே அரைப்பட்டு வந்துடும் உங்களுக்கு. அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. இல்லைன்னா சீரகெல்லாம் ஒரு பெரிய ஜாரில் இவ்வளோ கறியும் போட்டுட்டு தண்ணி ஊற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை தண்ணியை நிறைய ஊற்றிடுவாங்க அரைக்க வரப்படுறது. ஷாமி கபாபோட ட்ரிக்கே இதுதான். நீங்கள் சின்ன ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு முழுசாக அரைஞ்சி வந்துடும். இப்போ ஒரு 1/4 கிலோ கறி நான் இப்போ வேக வச்சேன் இல்லைங்களா, அதை ஒரு 4 ட்ரிப்பு உங்களுக்கு கட் பண்ணாமையே அப்படியே போட்டிருக்கிறேன். ஒரு 4 ட்ரிப்பு நான் வந்து அரைச்சி எடுத்தேன். முழுசாக அரைஞ்சி வந்துருச்சு. எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அரைச்சிட்டேன். ஏன்னா ஒரு 2 சுற்றுலையே கொஞ்சமாக கறி போடும்போது ஒரு 2 சுற்றுலையே முழுசாக அரைஞ்சி வந்துடும். இதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டை முழுசாக போடணும். நான் இப்போ கொஞ்சமாக போட்டேன். ஆனால் அது சரி வரலை. எனக்கு பிணையவும் முடியலை, அது சரியாகவும் வரல. அதனால ஒரு முட்டை கணக்கு சரியாக இருக்குது. நான் பொதுவாகவே ஒரு முட்டை போட்டுருவேன். ஆனால் இந்த தடவை அளவு கரெக்டாக இருக்கணும், நம்ம தப்பாக போடுறோமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2, 3 ஸ்பூன் போட்டு பார்த்தேன். அது வந்து ஷாமி கபாப் வந்து பிணைஞ்சி எடுக்கும்போது சரியாக வரலை. அதனால ஒரு முழு முட்டையே போட்டுருங்க. 1/4 கிலோவுக்கு ஒரு முட்டை போட்டுருங்க, சரியாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கபாப் வந்து உடையாமல் வரும், எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். இது முக்கியமாக இந்த பயம் இருக்கும். பொதுவாக சிலர் வந்து அப்படியே சுட்டுருவாங்க. ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா, அப்படியே சுடும்போது நம்ம எண்ணெயோட தாப்பான இது இருக்கு இல்லையா, சூடோட அளவு ஒரே அளவாக இருக்கணும். அது கொஞ்சம் மாறிச்சுனாலும் நம்மளால் சுட்டி எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முட்டையை போட்டுட்டு கொஞ்சம் மாவு இலகா இருக்குது, உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, இலகா இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வைங்க, அது இறுகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வடிவத்தில் தட்டி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இதை வந்து எடுத்து வறுத்து வச்சுக்கலாம். இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம்.
இல்லை நீங்கள் உருண்டையாக கூட எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம எடுத்தோன்னா அது வந்து கொஞ்சம் கூடுதல் நேரம் முதல்லயே எடுத்து வைக்கணும். இப்போ ராத்திரி சுடுறோன்னா நம்ம மத்தியானமே எடுத்து வச்சுட்டு அதை டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறமா தட்டிக்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஒன்றா தட்டியே வச்சுட்டோம் அப்படின்னா, நான் இத்தனை வருஷம் சமையலில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, தட்டியே வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதி அதிகம். ஏன்னா தேவைன்னும் போது டக்குன்னு எடுத்தோமா, நாளைய பொரிச்சோமா, சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோமா, தொட்டுக்க இல்லாதப்பன்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அதை வறுத்த கறி வடையை நம்ம புளிக்குழம்பு பண்ணி அதில் போட்டோன்னா கறி வடை குழம்புன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிரும். அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ரமணான் வர்றதுனால நோன்பு நேரத்துக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, பிரிஞ்சு போயிடும்ன்ட்டு பயந்து, அது வந்து எனக்கு எப்போவுமே இது பிரிஞ்சு போயிடும். அந்த பயத்துக்காகவே நான் முட்டையை எடுத்து சேர்த்துருவேன். ஏன்னா எண்ணெய் வந்து சூடு தணல் கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே பிரிஞ்சிரும். அதே நம்மளுக்கு எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடு தணல் நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்னா பிரிஞ்சு போகாது. அதுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்சது என்னதுன்னா, நிறைய வடையை ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம், ஏன்னா முதல்லயே எல்லா பொருளுமே வெந்த பொருள் தான். நம்ம சும்மா ஒரு சூடுக்கு வறுத்து எடுக்க போகிறோம், அவ்வளோதானே தவிர நம்ம பச்சையாக எதுவுமே போடலை இப்போ. அதனால எண்ணெயை நல்ல தணலை அதிகமாக வச்சுக்கிட்டு ஒரு 3 வடையை மட்டும் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கறி வடை சூப்பர் அருமையாக ரெடி ஆயிரும். இதே நம்ம வந்து நிறைய வடைங்களை போட்டோம்னா அது எண்ணெயோட சூடு குறைஞ்சி பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் முட்டை போடாதப்ப நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா பயப்படாமல் போடலாம். இருந்தாலும் எனக்கு இதை பிரிஞ்சு வர பயம் ரொம்ப அதிகம். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா 3 வடையாக போடுவேன். அதனால நமக்கு எண்ணெயும் அதிகமாக வீணாகாது. சூடு பண்ண எண்ணெயை திருப்பி உபயோகம் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெயை போட்டு ஒரு 3 வடையாக போட்டு வறுத்து எடுத்தேன்னா சரியாக இருக்கும். பொரியறதுக்கு ரொம்ப நேரம் கூட இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.